சச்சங்கம்தான் சச்சங்கம்தான் சத்தியத்தின் பாதை காட்டும் சச்சங்கம்தான் இருளில் இருந்து ஒளி தரும் சச்சங்கம்தான் ஆத்மாவை உயர்த்தும் சச்சங்கம்தான் சத்தியத்தில் இருந்து சத்தியம் காட்டும் இருள் வாழ்க்கையில் ஒளியை ஊட்டும் மரணத்தை தாண்டி அமரத்தை தரும் மாறும் வாழ்வை மாற்றும் சச்சங்கம்தான் தமோவில் இருந்து சதவாக மாற்றும் பலஹீனத்தை பலமாக்கி நிறுத்தும் அலௌகிக சக்தியை அழித்து உயர்த்தும் ஓம் சாந்தி. 4/5/2026 பட்டியின் இன்று 4வது நாள். நமக்குள் எழும் எண்ணங்களை எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் வெறுமனை கவனித்துக் கொண்டே இருங்கள். இது உள்ளார்ந்த உலகம். எனவே இன்று நாம் இங்கு அமைதியை உருவாக்க வரவில்லை, நமக்குள் இருக்கும் அமைதியை கண்டறிவதற்காக வந்துள்ளோம். இன்று சத்சங்கம் என்ற தலைப்பின் 4வது நாள். ஆத்மாவில் மறைந்திருக்கக்கூடிய சக்தி, இது 7 நாள் தொடராயிருக்கும் மற்றும் 4வது நாள்ல நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த தொடர் சென்டர் பாயிண்டா நமக்கு இருக்கு அமைதி. மேலும் அமைதி வாழ்க்கையின் அனைத்திற்கும் மைய புள்ளியாக இருக்கும், சென்டர் பாயிண்ட். நாம் அடைய விரும்பும் எந்த உயர்ந்த மனநிலையாக இருந்தாலும் அதனுடைய பவுண்டேஷன் அமைதி தான். அது எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் அமைதி தான். அமைதி இல்லாம நம்ம ஆத்ம சிந்தனை, ஆத்ம உணர்வு, ஆத்ம முன்னேற்றத்தை அடைய முடியாது. மேலும் பரமாத்மாவின் தொடர்பில் இருக்கவும் முடியாது. உண்மையான சத்தியத்தை நமக்குள் அனுபவிக்க முடியாது. ஆகவே அமைதி என்பது யாரிடமும் பேசாமல் இருப்பது பற்றி கிடையாது. இது உண்மையில் உள்ளார்ந்த அமைதியாகும். ஏன்னா அமைதியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நிறுத்துவது பற்றி கிடையாது. அந்த எண்ணங்களுக்குள் உருவாகி இருக்கக்கூடிய பற்றுதலை பற்றி நாம் கண்டறிவதுதான். எண்ணங்கள் மீது தொடர்ந்து உருவாகும் பற்றுதலை நிறுத்துவதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நாம் உள்ளார்ந்த அமைதியை அனுபவிக்க விருப்பம் கொண்டு இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் சப்தத்தின் மீது ஒரு ஆழமான அடிமை உள்ளது. அந்த வாக்கியத்தை மிகவும் ஆழமாக நம்ம பார்த்தா அதை புரிஞ்சுக்க முடியும். நாம அமைதியை அனுபவிக்க விரும்புறோம், நாம் அமைதியை அனுபவிக்க விரும்புறோம் தானே. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய சத்தம் மீண்டும் நம்மை ஒரு அடிமையாக மாற்றிவிடுது. ஏன்? நாம் அதை நம்முடைய டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில பார்க்க முடியுது. நமது டெய்லி ரொட்டீன் டைம் டேபிள கொஞ்சம் சிந்தனை செஞ்சா எப்போ அமைதியான சூழல் இருக்கும் மற்றும் நாம எப்ப தனியா இருப்போம். உடனே பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், தனியா இருக்கக்கூடிய நேரத்துல மொபைல ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குன்றத நம்ம பாக்குறோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம காத்துட்டே இருப்போம் அல்லது யாரையாவது காக்க வச்சுட்டு இருப்போம். ட்ரெயின்ல நம்ம பஸ்ஸுக்காக, பிளைட்டுக்காக நம்ம என்ன பண்றோம், காத்துட்டு தான் இருக்கோம் இல்லையா. நம்ம என்ன செய்யறோம், பொதுவா நம்ம ஸ்க்ரோல் செய்ய தொடங்குறோம். அமைதியில இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா மனம் அந்த தூண்டுதல்களுக்கு, அந்த அடிமைகளுக்கு உள்ளாக இருக்கு. ஆகவே மனம் என்ன பண்ணுது, தொடர்ந்து எதையாவது செஞ்சுட்டே இருக்கு. ஒருத்தரே இருந்தாலும் அவங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தனியா உட்கார்ந்துட்டு இருந்தா போன் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அமைதியில இருக்க வாய்ப்பு இருந்தாலும் மனம் அந்த சப்தத்திற்கு இழுக்கப்படுது. ஆகவே நாம் ஒரு எளிய செயலை நம்ம இப்ப எல்லாருமே பண்ணலாம். எனவே நான் இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சமர்ப்பணம் பண்றேன். இப்ப நீங்க எல்லாருமே உங்க மொபைல எடுத்துக்கங்க. அத என்ன பண்ணணும்னா, யார் யார் சேவையில இருக்கீங்களோ அவங்கள தவிர மத்தவங்க இந்த விஷயத்த நீங்க செய்ய வேண்டாம். உங்களுடைய மொபைல திறந்து அத சைலண்ட் மோட்ல வச்சிருங்க. சைலண்ட் மோட்ல வச்சுட்டு முகத்தை என்ன பண்ணணும், கீழே உங்க பையில இருக்கக்கூடிய ஜேப்ல வச்சுக்கோங்க. மொபைல் யாரும் கையில தொடக்கூடாது. இப்போ அந்த விஷயம் முடிஞ்சதுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, எந்த விதமான அறிவிப்பையும் பார்க்க மாட்டீங்க.
இது என்னுடைய மொபைல் சைலன்ஸ்ல இருக்கு. சரி, இப்போ நான் இன்னொரு ஆழமான விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு சவால் தான். நிச்சயமாக நம்ம அதை இந்த உடல் முறை மூலமாக பார்க்க மாட்டோம். நம்ம சென்டர்ல இருந்து நம்மள பாக்குறோம். இது ஒரு உந்துதலா நமக்கு வரலாம் இல்லையா? ஏதாவது ஒரு எண்ணம் தோணலாம். ஆகவே இந்த அடுத்த 20 நிமிஷத்துல மொபைல நம்ம யாருமே பார்க்கணுன்ற எண்ணம் வந்ததுன்னா உடனே நோட் புக்ல ஒரு புள்ளிய வைங்க. பின்னால 20 நிமிஷத்துல எத்தனை முறை அந்த எண்ணம் வந்ததுன்னு பாருங்க. அதனால இது சரியாக நமக்கு நாம புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு டைம் என்னால் மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்கேன். நான் அமைதியில இருக்க விரும்பினாலும், நான் அமைதியை விரும்பினாலும் எத்தனை முறை அந்த மனம் அந்த சப்தத்தின் பற்றுதலுக்கு திரும்புது. எப்போ அந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்கு வருதோ அப்போ என்ன ஆகுது, அந்த எண்ணம் மொபைல பார்க்கணும்னு தோணுது. இப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், புள்ளிதான் வைக்கணும். எனக்கு எப்போ மொபைல பார்க்கணும்னு தோணுதோ அந்த டைம்ல நான் ஒரு புள்ளிய வைக்கிறேன். அதனால உங்களுடைய எண்ணங்கள் எத்தனை முறை அந்த சப்தத்திற்கு போகுதுன்றதை நீங்க திரும்பவும் செக் பண்ணலாம். ஆகவே நாம இப்போ அமைதியினுடைய பிராக்டிஸ் செய்யும் போது அதனுடைய கடைசி நோக்கம் என்ன, நம்முடைய ஆத்ம சிந்தனையை நிலையாக அடைவது தானே. அந்த ஆத்ம நிலையில் நிலைத்திருக்கணும். நம்முடைய இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய விஷயங்கள் போன கிளாஸ்ல இந்த விஷயத்த பத்தி நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. 80% முயற்சி செய்யறோம், 80% பிராக்டிஸ் பண்றோம். ஆத்ம சிந்தனை நிலையாக இருக்கணும். மீதி 20% பரமாத்ம சிந்தனை தானாகவே வரும். அப்ப 80% நம்முடைய மனசையும் நம்முடைய பாடியையும் நம்ம ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னா 20% தானாகவே பரமாத்மாவுடைய நினைவு நமக்கு வரும். ஆத்ம நிலையை நம்ம அனுபவம் பண்ண முடியும். ஆகவே இந்த 80% பயிற்சியை ஆத்ம சிந்தனை நிலையில் எப்படி நம்ம வைக்கிறது, நாம் அதை படிப்படியா இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த நிலையில நிலைத்திருக்க முடியலன்னா நாம் அந்த இணைப்பை உண்மையான பரமாத்மா கிட்ட நம்ம கனெக்ஷன் வைக்க முடியாது. மற்றும் சில நேரத்துல நாம நம்முடைய டெய்லி ரொட்டீன் சேவை அல்லது வேலையை முடிச்சுட்டு தியானத்துல உட்காரும் போது நம்ம டைரக்டா பரமாத்மா கிட்ட இணையறதுக்கு முயற்சி செய்யறோம். அப்போ நம்ம இணையணும் நம்ம நினைக்கும் போது ஏதாவது ஒரு மாயையினுடைய வலையில மாட்ட வேண்டியதாக இருக்கும். எனவே சில நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மனசை விளக்கிறோம். இப்ப மனசு டோட்டலா எல்லாத்துல இருந்து விலகி இருக்கு. மனசு இப்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்குது இல்லையா? அலைந்து திரிக்கக்கூடிய மனசை நான் இப்ப என்ன பண்றேன், நிலைப்படுத்துறேன். இப்ப இந்த நிலையை பிடிக்கிறதுக்கு அவசரப்படக்கூடாது. எண்ணங்கள் அலைஞ்சிச்சு அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் அப்படியே அலைய விடுங்க. கொஞ்சம் எண்ணங்கள் அமைதியா மாறட்டும். அதனால நீங்க அதற்கு டைம் கொடுத்தாலும் பரவாயில்ல. 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் கூட உங்களுடைய மனநிலையை நிலைப்படுத்துறதுக்காக பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல அடுத்த 5 அல்லது 10 நிமிஷம் அப்ப பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்க பரமாத்மாவுக்கு கூட இணையக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு ஆத்மார்த்தமான சக்தி தரக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த ஆத்ம சிந்தனையை நிலையில இருக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு வலியுறுத்தப்படுது. எனவே முதல் படி நம்ம தெரிஞ்சுக்கணும் மூச்சினுடைய விழிப்புணர்வு பற்றிதான். ஏன் அது மூச்சினுடைய விழிப்புணர்வு நமக்கு கொடுக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா முழு நாளும் நம்ம பல செயலில் ஈடுபட்டு இருக்கோம். பல எண்ணங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. மற்றும் அந்த எண்ணங்கள் மெதுமெதுவாக கிடையாது, கொஞ்சம் வேகமாவே நமக்குள்ள வருது. நாம நம்முடைய கவனத்தை நம்முடைய மூச்சுக்கு கொண்டு வரும்போது மூச்சு அந்த தருணத்துல நிக்குது. நாம செயல்களை செய்யும் பொழுது நாம எதிர்காலத்தை நினைக்கிறோம் அல்லது கடந்த காலத்தை ஒப்பிடுறோம். இப்போ தற்போது பிராக்டிஸ்லாம் இப்போ பிரசன்ஸ்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆகவே அனைத்து காலங்களுமே கலந்திருக்கு, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஆனா நம்முடைய மூச்சு விழிப்புணர்வுக்கு திரும்பும் போது நாம நிகழ்காலத்துல மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும். அதனால இது ரொம்ப முக்கியமானது. எனக்கு மூச்சினுடைய விழிப்புணர்வு என்பது நான் மூச்சை கட்டுப்படுத்துறேன் அல்லது உயிர் சக்தியை கட்டுப்படுத்துறேன்னு கிடையாது. அது வெறும் மூச்சை நம்ம கவனிக்கிறது மட்டும்தான். மேலும் நம்ம மூச்சை எப்படி கவனிக்கிறது, ஏன்னா அது காத்து இல்லையா? ஆகவே நம்ம எப்படி அதை உணர முடியும், நாம எப்படி அதை கவனிக்க முடியும்? இப்போ நம்ம அந்த பயிற்சியை செய்வோம். யாராவது புதுசா இருக்கிறவங்க, அப்போ அவங்களுக்காக நான் இதை கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சவுடன் மூக்கு வழியாக என்னாகுது, மூச்சு மேல போகுது, அடுத்தது கீழே வருது. இந்த காற்றை நம்ம மூக்கு மூலமாக உணர முடியும். அப்ப பாருங்க,
நம்ம மூச்சை இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூச்சு உள்ள போகுது, அடுத்தது வெளியே வருது. ஆகவே இதை நம்ம சில வினாடிகள் கவனிக்கணும். இதற்கான பயிற்சி நம்ம செய்யணும். அடுத்தது நம்ம தொடரலாம். இப்போ கண்களை மூடி உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க. மூக்கு வழியாக செய்யக்கூடிய மூச்சினுடைய ஓட்டத்தை பாருங்க. உள்ள இழுக்கக்கூடிய மற்றும் வெளியே விடக்கூடிய மூச்சை கவனிங்க. மனம் விலகினால் அதை மீண்டும் தற்போதைய நிலைக்கு அந்த மூச்சுல கவனத்தை கொண்டு வாங்க. காத்துதான் உள்ள போகுது, மறுபடியும் வெளியே எப்படி வர்றது, இதை நீங்க கவனிங்க. இதை நம்ம அதிகமா பிராக்டிஸ் பண்ணா அது எண்ணங்களினுடைய போக்கை கட்டுப்படுத்த உதவும். ஏன்னா மறுபடியும் கவனம் மூச்சுக்கு திரும்புது. மனம் கடந்த காலத்தை நினைக்க முயற்சி செய்யுது அல்லது எதிர்காலத்திற்கு போக முயற்சி செய்யும். ஆனா நான் இந்த மூச்சுக்கு திரும்ப கவனத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒரு முறை நம்ம கவனம் கொடுக்கும் போது நான் என்னுடைய திசைய திருப்பும் போது அது ஒரு புள்ளியில கவனத்தை செலுத்துறதுக்கு தானாகவே முன்வரும். ஆகவே இந்த பயிற்சியின் மீது நமக்கு கவனம் இருக்கணும். மேலும் மூச்சு என்பது விழிப்புணர்வே கடைசி லட்சியம் கிடையாது. அது நம்மை உள்ளார்ந்த அமைதியினுடைய கதவுக்கு கொண்டு போகுது. அது அமைதிக்கு செல்லக்கூடிய ஒரு தொடக்க புள்ளியை அறிமுகப்படுத்துது. சயின்டிபிக் ரீதியில நம்ம பார்க்கும்போது மூளை தூண்டுதலுக்கு ஒரு அடிமை என சொல்லப்படுது. அது தூண்டப்பட விரும்புது. அதனால்தான் நம்ம அமைதியில உட்கார முயற்சி செஞ்சாலும் ஆரம்பத்துல சில நேரத்துல அது சிரமமா இருக்கும். ஏன்னா அது எப்போதுமே சிந்தனையினுடைய நிலையில தான் மனம் இருக்கு. இப்போ அத அமைதியா இருக்க சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு அது சிரமமாகி அனைத்து கடந்த உணர்வுகள், வருத்தங்கள் அல்லது நினைவுகள் எல்லாத்தையுமே எமர்ஜ் பண்ணும். நாம ஒரு ஏரியாவை பாக்குறோம், அதுல நீர் கலங்கி இருக்கும் பொழுது எதையுமே நம்மளால தெளிவா பார்க்க முடியாது. கலங்கின தண்ணீர்ல எதுவுமே தெளிவா நமக்கு தெரியாது. அப்போ அதே போலதான் நம்ம என்ன பண்றோம், மனதிற்குள் பொருந்தக்கூடிய எண்ணங்கள் அலை எப்போதுமே ஓடிட்டே இருந்தா உள்ளுக்குள்ள சுயம் நம்மை நாமே பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். எண்ணங்களின் அலை மெதுவாக அடங்க தொடங்கும். நம்ம உள்ளார்ந்த தெய்வீகத்தை அணுக முடியும். அடுத்தபடி உடல் ஸ்கேனிங் பற்றி. ஆகவே நம்ம மூச்சு விழிப்புணர்வுல தொடங்கி பின்னால் கொஞ்சம் ஆழமாக நம்ம போறோம். நம்ம உடலை ஸ்கேன் செய்ய தொடங்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? உடலை ஸ்கேன் செய்வது என்பது தலை முதல் கால் வரை உணர்வுகளை கவனிப்பது. இந்த உணர்வுகளை கவனிக்கும் போது அதை லேபிள் செய்ய மாட்டோம். எங்கேயாவது வலி இருந்தாலோ, எங்கேயாவது சுளுக்கு இருந்தா, எங்கேயாவது உணர்வு இல்லாம இருந்தா, எங்கேயாவது மிகவும் லேசா இருந்தா நாம் அதை நல்லது அல்லது கெட்டது என சொல்ல மாட்டோம். நாம் அதை வெறும் சாட்சியாக இருந்து கவனிக்கிறோம். அதை நல்ல உணர்வு அல்லது கெட்ட உணர்வுன்னு சொல்ல முடியாது, கவனிக்கிறோம். இதையும் சில வினாடிகள் நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ணலாம். அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடுங்க. மூச்சு விழிப்புணர்வுல தொடங்குங்க. உங்களுடைய மூச்சை கவனிங்க. மூக்கு வழியாக செல்லக்கூடிய மூச்சினுடைய ஓட்டத்தை கவனிங்க. மனம் விலகினால் அதை மீண்டும் மூச்சுக்கு கொண்டு வாங்க. இப்போ மெதுவாக உங்களுடைய கவனத்தை தலைக்கு கொண்டு வந்து எந்த உணர்வுகள் இருக்கு இதை நீங்க கவனிங்க. எந்த வலி அல்லது இறுக்கம் இருந்தாலும் அதை நீங்க கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை கழுத்துக்கு கொண்டு வாங்க. எந்த உணர்வு வருது பாருங்க. உங்களுடைய வலது தோள், வலது கை, முள்ளங்கை மற்றும் கை இடுக்கு இது எல்லாத்தையுமே கவனிங்க. எந்த உணர்வு வருதுன்னு பாருங்க. இப்போ உங்களுடைய இடது தோள், இடது கை, முள்ளங்கை மற்றும் கை இருக்கு கவனிங்க. எந்த உணர்வு அல்லது ஆற்றல் ஓட்டம் உங்களுக்குள் ஊடுருவது பாருங்க. இப்போ உங்களுடைய மார்பு, இத கவனத்துல கொண்டு வாங்க. மார்பு பகுதிக்கு வாங்க. மார்பினுடைய இயக்கத்தை பாருங்க. வயிறு பாருங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய உணர்வுகள், முழு முதுகு, இடது தொடை, இடது கால் மற்றும் இடது பாதம், வெறும் உணர்வுகளை மட்டும் கவனியுங்க. இப்ப வலது தொடை, வலது கால் மற்றும் வலது பாதம், தலை முதல் பாதம் வரை உடலை ஸ்கேன் செய்து உணர்வுகளை கவனிங்க. அதை லேபிள் செய்யாதீங்க, அதை பகுப்பாய்வு செய்யாதீங்க, சும்மா கவனிங்க. நான் அதை தனியா நின்று கவனிக்கும் போது நான் உடல் உணர்விலிருந்து என்ன பிரிக்கிறேன். சாந்தி. இந்த பயிற்சி நம்மை அந்த சாட்சி நிலையில நிலைத்திருக்க உதவுது. அது ஆத்ம சிந்தனையினுடைய
மைய பயிற்சியாகும். உடல் மட்டத்தில நான் தொடர்ந்து உணர்வுகளை கவனிக்கும் போதும் நான் அதிலிருந்து பிரிவை பெற தொடங்குறேன். மற்றும் இந்த பிரிவு என்னுடைய பயிற்சியை முன்னேறும் போது வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு பிரிந்த சாட்சியாக பார்க்க முடியுது. நம்ம வெளிப்படையான நிலையில இருந்து ஆழமான நிலைக்கு நம்ம போறோம். அதனாலதான் இது அந்த நிலையில் நிலைத்திருக்க உதவுது. மற்றும் சாட்சி நிலை என்பது உணர்வுகளை உணராமல் இருப்பது கிடையாது, உணர்வுகளின் கண்ணியில் விழாமல் இருப்பது. அது ரஜஸ் அல்லது சத்துவம் எதுவாக இருந்தாலும் எப்போது வரை நாம் அமைதி பற்றி அதை எப்படி பயிற்சி செய்வது மற்றும் அந்த நிலையை எப்படி அடைவது என்பதை பேசியிருக்கோம். இடையில சில திசை திருப்பங்கள் அல்லது அந்த அமைதியை குலைக்கிது. பல காரணங்கள் இருக்கலாம், ஆனா சில முக்கியமானது தீராத உணர்வுகள் தான். கடந்த அனுபவங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட வெறுப்பு அல்லது உறவு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீராத உணர்வுகள் அமைதியை குலைக்கும். இந்த பிரிவை நாம் அமைதியாக பயிற்சி செய்தால் மட்டும்தான் அந்த உணர்வுகளை குணப்படுத்த முடியும். அடுத்தது அதிகமாக பேசுறது, கிசுகிசுன்னு பேசுறது, தேவையில்லாத பேசுறது, இது ஒரு திருப்பல் தான், திசை திருப்புறது தான். என்ன பண்ணும்? ஆற்றலை குறைக்கும். வாழ்க்கையில நோக்கம் இல்லாமல் இருக்கிறது, எனக்கு எந்த ஒரு லட்சியமும் கிடையாது, இப்ப மனசு அலைப்பாயும். சோம்பேறி மனம் சீரற்ற எண்ணத்தினுடைய தொழிற்சாலையாகும். ஆகவே வாழ்க்கையில நோக்கம் மிகவும் முக்கியம். அடுத்தது பற்றுதல், மனிதர்கள் மீது பற்றுதல், உணர்வுகள் மீது பற்றுதல், நான் சரி என பிடித்து வைத்துக் கொள்வது, இவை எல்லாமே ஒரு பெரிய தடையாகும். மேலும் இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமாக இருப்பது டிஜிட்டல். அது நம்முடைய கவனத்தை திசை திருப்புவது. நம்மை யாரும் சுற்றி இல்லாவிட்டாலும் இந்த டிஜிட்டல் என்ன பண்ணுது? டிஜிட்டல் நம்முடைய ஒவ்வொருத்தரையுமே திசை திருப்பக்கூடியதாக இருக்கு. அமைதியை உடைப்பதற்கு இந்த டிஜிட்டல் மொபைல் போன் மட்டும் போதும். நேற்று நாம் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இருந்தபோதும் இந்த விஷயம் வந்தது மற்றும் நல்ல ஒரு டிப் சொல்லப்பட்டது. ஒருத்தர் யூடியூப் ஷார்ட்ஸ் அல்லது வீடியோக்களை தொடர்ந்து ஸ்க்ரோல் செய்வதில் அடிமையாக இருந்தா யூடியூப் செட்டிங்ஸ்ல மேனேஜ் ஆல் ஹிஸ்டரி என்ற விருப்பம் இருக்கு. அங்க வாட்ச் ஹிஸ்டரி மற்றும் சர்ச் ஹிஸ்டரி டர்ன் ஆஃப் செய்யலாம். அப்போ அடுத்த முறை திறந்தாலும் தேவையற்ற விஷயங்கள் நமக்கு வராது. ஆகவே இது ஒரு நல்ல டிப் என்று இதை வீடியோவாக நமக்கு கொடுக்கப்படுது. முழு சாரம் என்னன்னா, நான் எங்க திசை திரும்புறேன் என்பதை பற்றி தான். அது ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்டதாக இருக்கும். அதை நாம் உணர்வுடன் நாம் அதுல வேலை செய்யலாம். இந்த மூச்சு விழிப்புணர்வு, உடல் ஸ்கேன் மற்றும் ஆத்ம சிந்தனை நிலைக்கும் செல்லக்கூடிய விதமாக தொடர்ச்சியான பயிற்சியில நம்ம இருந்தோம்னா குழப்பங்கள் இருந்தாலும் அந்த நிலையில நாம நிலைத்திருப்பதற்கு உதவும். அப்போ முக்கியமா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கிறோம், நம்ம அனைவருமே மூச்சு பயிற்சியில கவனம் கொடுக்கணும். மூச்சை மட்டும் கவனிக்கணும். எந்த விதமான சிரமமும் இல்லாம நாம மூச்சை கவனிக்கும் போது தானாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டம், கவலை, துக்கம், பயம் எல்லாமே நம்மளை விட்டு விலகிவிடும். ஓம் சாந்தி. பாலனாவில் வாழ்வு தருகிறது, அலைபாயும் மனதில் அமைதி தருகிறது, அன்பின் வாசம் வீசும் சச்சங்கம் தான். வாழ்க்கை கலை தினமும் கற்பிக்கும், மனத்தில் தீவுக்குணம் மலர வைக்கும், தேகாபிமான வெப்பம் குளிர வைக்கும், 5 விகாரத்தில் இருந்து விடுவிக்கும், ஜீவனை நிரப்பும் ஆனந்த தரும், அனுபவம் மூலம் உண்மையை சொல்லும், இரவின் அன்பை அதிகரிக்கச் செய்யும், உள்ளத்தில் தீபம் ஏற்றும் சச்சங்கம்.